ஷலோம். நவம்பர் மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்த ஆவியானவரை அபியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். ஸ்பாவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை எதற்கு மட்டும் தான் உண்டு என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும் தான் உண்டு. பரிசுத்தப்படுத்தி நம்ம தனியா நீதிமான்கள் என்கிறதான ஒரு ஸ்டேட்டஸுக்கு நம்மை நிலைநிறுத்தினது கர்த்தருடைய ஆவியானவர். அவர் எதற்கு அனுமதி கொடுக்கிறாரோ அவர் கொடுக்கிற அனுமதிக்கு மட்டும் தான் நாம் செயல்பட வேண்டும். அதற்கு மீறி நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் ஆவியுடையவர்கள் அல்ல, தேவனுடைய ஆவியுடையவர்களும் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலைதோறும் செய்யும் தியானங்கள் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பிக்கட்டும். அதுவே எங்களுடைய விண்ணப்பமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், பவுலினுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டோம், கழுவப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். அந்த வசனத்தில் என்ன பவுல் சொல்லுகிறார் பாருங்கள். நமது தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டுதல், பரிசுத்தமாகுதல், நீதிமானாகுதல். சரி, யாரை கழுவினார்? யாரை பரிசுத்தமாக்கினார்? யாரை நீதிமானாக்கினார்? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். கவனிங்கள், அந்த சுபாவமான அந்த விஷயத்தை மாற்றக்கூடிய வல்லமை ஒரு மனிதனுக்கு பிறக்கும் பொழுது ஒரு சுபாவம் இருந்ததுன்னா அந்த சுபாவம் வாழ்நாளெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். சுபாவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை எதற்கு மட்டும் தான் உண்டு என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும் தான் உண்டு. இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறாரே, எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்பதை 9-10 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? சரி, அநியாயம் என்கிறதான வார்த்தை, இந்த வார்த்தையிலே யாரெல்லாம் அடங்குவார்கள் என்கிறதான ஒரு நீண்ட பட்டியலை கொடுக்கிறார். இந்த அநியாயக்காரர் என்ன செய்ய முடியாதான்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. இப்பொழுது பவுலினுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்களே, நமது தேவனுடைய ஆவியினால் அவர் செய்த செயல், இந்த கிரியைகளிலிருந்து நம்மை அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி, அதாவது வேறுபடுத்தி நம்ம தனியா நீதிமான்கள் என்கிறதான ஒரு ஸ்டேட்டஸுக்கு நம்மை நிலைநிறுத்தினது கர்த்தருடைய ஆவியானவர். இது யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் என்ன கிளைம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்றும் அநியாயம் செய்யலையே அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. காரணம் என்ன? அந்த பட்டியலில் வருகிற பெயர்களை கவனித்து பாருங்கள். பல விஷயங்களில் உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விக்கிரக ஆராதனை அல்லது பொருளாசை, இது இல்லாமையா இருந்திருப்போம். நம்மையே நாம் நியாயப்படுத்தக்கூடாது. சரி, விக்கிரக ஆராதனை விட்டுருங்க, பொருளாசை அது கூடவெல்லாம் எல்லாம் இருந்திருக்கிறோம் இல்லை? இப்படிப்பட்ட மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது, சுதந்தரிக்க மாட்டார்கள். பொருளாசை உடையவனே அநியாயக்காரன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அந்த பட்டியலில் வருகிற ஏதாவது ஒரு
பெயரிலே நாம் நிச்சயமாய் அழைக்கப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு, அழைக்கப்பட்டிருப்போம். இப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம். சரி, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வைப்பது எது? நமது தேவனுடைய ஆவி என்று சொல்லுகிறாரே. நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வணங்குகிற தேவன், நாம் அறிக்கை செய்கிற தேவன், அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? கழுவுகிறார், வேறுபடுத்தி, அதாவது பரிசுத்தமாக்குகிறார், கடைசியில் நம்மை நீதிமான் ஆக்குகிறார். நாம் நீதிமான்கள் ஆகும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறோம். தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 19, 20 வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பரிசுத்தாவியினுடைய ஆலயம் எது? பரிசுத்தாவியினுடைய ஆலயம் நம்முடைய சரீரம். ஆகையினாலே அந்த சரீரத்தை பற்றி சொல்லும் பொழுது நாம் நம்முடையவர்கள் அல்ல. நம்ம என்ன நடந்தது நம்முடைய வாழ்க்கையில் கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒருவர் நம்மை விலைக்கு வாங்கி விட்டார். கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம், நம்ம வித்துட்டோம். இனி நமக்கு சொந்தமானது அல்ல இந்த சரீரம். இது பரிசுத்தாவியினுடைய ஆலயம். இந்த பரிசுத்தாவியினுடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ நம்முடைய இஷ்டப்படி நாம் நடக்க முடியாது. இப்போ நம்முடைய பேச்சு, பார்வை, செயல், சிந்தனைகள், எண்ணங்கள், கிரியைகள், நடக்கைகள் எல்லாமே ஒருத்தர் கண்ட்ரோல் இருக்கு. யாருடைய கண்ட்ரோல்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தாவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள் நாம் இருக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ, அவர் எதை பேச சொல்லுகிறாரோ, அவர் எதை பார்க்க சொல்லுகிறாரோ, அவர் எதை கேட்க சொல்லுகிறாரோ, அவர் எதற்கு அனுமதி கொடுக்கிறாரோ அவர் கொடுக்கிற அனுமதிக்கு மட்டும்தான் நாம் செயல்பட வேண்டும். அதற்கு மீறி நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் ஆவியுடையவர்கள் அல்ல, தேவனுடைய ஆவி உடையவர்களும் அல்ல. இப்போ நமக்கு எதற்கெல்லாம் அனுமதி உண்டு அப்படின்னு நமக்கு ஒரு லிஸ்ட் தெரிஞ்சால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? உண்மைதானே? இதெல்லாம் நான் செய்யலாம், அதுக்கு ஒரு லிஸ்ட் இருந்தால் எனக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த லிஸ்ட் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. அதுதான் கர்த்தருடைய வேதம், பைபிள். பைபிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி வகையறுத்து தெளிவாக சொல்லி இருக்கிறது. எதையெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்கிறதான காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை என்கிறதான இந்த வேதாகமத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டு அனுமதிக்கப்பட்ட காரியங்களை மட்டும் நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த சரீரத்தை நாம் தேவனுடைய ஆலயமாக பாதுகாத்துக் கொள்ள முடியும், பரிசுத்த ஆலயமாக பாதுகாத்துக் கொள்ள முடியும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக நிறுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே? என்னை அநியாயம் என்கிறதான அந்த பட்டியலில் அடங்கிய எந்த செயலினுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் என்னை கழுவி, என்னை பரிசுத்தப்படுத்தி, என்னை நீதிமானாக்கி என்னுடைய சரீரத்தை பரிசுத்த ஆலயமாக மாற்றுகிறார். யாருக்கெல்லாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு சரீரம் பரிசுத்தாவியினுடைய ஆலயமாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறீர்கள், அப்படி ஆசைப்படுகிற எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆவி, அந்த பரிசுத்த ஆவி, கர்த்தரிலிருந்து புறப்படுகிற அந்த தூய ஆவி எனக்குள்ளாக வரட்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கே அந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்து உங்களை நீதிமான்களாக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வாருங்கள், பரிசுத்தாவியானவரை வரவேற்க ஆயத்தமாகலாம். இந்த காலை வேளையிலே ஜெபிப்போம்.
மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை பொழுதிலே நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்தில் வெறுமையாக்கி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் அநியாயக்காரர், அதை ஒத்துக்கொள்கிறோம், அதை அறிக்கை செய்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே ராஜா. நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீர் வந்தால் எங்களை கழுவீர், எங்களை பரிசுத்தமாக்குவீர், எங்களை நீதிமான்களாக்குவீர், எங்களுடைய சரீரத்தை பரிசுத்த ஆலயமாக மாற்றுவீர். நாங்கள் எங்களுடைய சரீரத்தை உமக்கு விற்று போட ஆயத்தமாய் இருக்கிறோம். நீர் எடுத்துக்கொள்ளும், நீர் அனுமதிக்கிற காரியங்கள் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில செய்யப்படட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படி யாரெல்லாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நீர் வந்து இறங்கி கிரியை செய்தவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய திவ்ய கரங்களில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவராகிய ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வரம், ஊழியம், கிரியை. வரங்களில் வித்தியாசம் ஒன்று, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் ஒன்று, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளில் வித்தியாசம் உண்டு, தேவன் ஒருவரே. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளாகவும் கர்த்தர் வித்தியாசமான வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். எந்த மனிதனும் உயர்ந்தவனோ எந்த மனிதனும் தாழ்ந்தவனோ அல்ல. இன்றைக்கு மனிதர்களை பின்பற்றுகிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக மனிதர் மாறிவிடுகிறார்கள். ஏதாவது ஒரு மனிதனுக்கு தான் ஆண்டவர் எல்லாமே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அது தவறு.